திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஒரு முக்கியமான அறிக்கையை, ஒரு பாராட்டு அறிக்கையை எழுதியிருக்கிறார்கள். தனியார் பல்கலைக்கழக சட்ட மசோதா திரும்ப பெறப்பட்டதை வரவேற்கிறோம் என்கிற அந்த தலைப்பில், மாற்று கருத்துகளுக்கும் மதிப்பளிப்பதே ஜனநாயக பண்பு, தமிழ்நாடு திராவிட மாடல் அரசுக்கு நன்றி, பாராட்டுகள் என்கிற அந்த அறிக்கையினுடைய சாராம்சம் முதல் பக்கத்திலே இடம்பெற்றிருக்கிறது. RSSின் வெறுப்பு அரசியல் கொல்லிக்கட்டையாக சுழல்கிறது. இஸ்லாமியர்களே, உங்களுக்கென ஒரு கூட்டமைப்பை உருவாக்குங்கள், உங்களுக்காக பாடுபடுகிறவன் என்கிற உரிமையில் சொல்கிறேன் என ஆசிரியர் அவர்கள் அப்துல் சமது நூற்றாண்டு விழா நேற்றைய தினம் பெரியார் திடலில் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் பேசும்போது மேற்கண்ட செய்தியை, வேண்டுகோளை அவர் முன்னெடுத்திருக்கிறார். நாகை இலங்கை இடையிலான பயணிகள் கப்பல் சேவை வானிலை மற்றும் மழை காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் பழங்குடியின எழுத்தாளர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் நிதியுதவி என்கிற அந்த ஒரு முக்கியமான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. திமுக அரசின் சாதனையாக கடந்த 4 ஆண்டு காலத்தில் 43 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்கிற அந்த முக்கியமான வேளாண் செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது.